குடும்பத்தில் சிறியவனாக இருக்கிறேன், நான் எளிமையாக இருக்கிறேன், என்னை கைப்பிடித்து தூக்கி விடுவார் யார் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து அவர் எடுக்கிறாராம் இல்லையா? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அநேக மக்களை நம்பி கைவிடப்பட்டிருக்கலாம் இல்லையா? அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, எப்படியாவது எனக்கு பண உதவி செய்வாங்க, எப்படியாவது பொருள் உதவி செய்வாங்க, நான் அவங்கள நம்பிட்டு இருந்தேன்னா எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை நம்பி நீங்கள் மோசம் போயிட்டீங்களா? இந்த நாளில் சர்வவல்ல தேவன் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறது இந்த நாளில் அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் எளியவனை இல்லையா பண்ணுறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து அவர் தூக்கி எடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நம்முடைய நிலைமை இன்றைய நாளில் எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பொருளாதாரத்தில் எல்லாவற்றையும் இழந்து மற்றவர்களால் கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் நான் தனிமையாக இருக்கிறேனே, என்ன செய்வேன் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? அவர் உங்களை கரம் பிடித்து மறுபடியுமாக கட்ட வல்லவராக இருக்கிறார், தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எழுந்து போன சிங்காசனத்தை அவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா சோஸ்திரம். இந்த நாளில் கூட தகப்பனே, சிறியவனை தகப்பனே அப்பா சோஸ்திரம், நீர் குப்பையிலேருந்து எடுக்கிறீர் தகப்பனே, எளியவனை நீர் அப்பா சோஸ்திரம் நீர் உயர்த்துகிறீர் தகப்பனே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ யாரெல்லாம் நான் எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லாராலையும் கைவிடப்பட்டு போய் நான் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை கரம் பிடித்து தூக்கி என்னை மறுபடியும் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பது யார் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்காங்க. அவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் அப்பா உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. பெரிய கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உங்களோட இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா? இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள், அவர்களுக்கு அனுப்பி வைங்க, அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.